இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவருடைய பேர் வந்து யொன்னி ரெட்லி. இவர் வந்து யாருன்னா ஒரு பத்திரிகையாளர். த சண்டே டைம்ஸ், த இண்டிபெண்டன்ட் ஆஃப் சண்டே, த அப்சர்வர், டெய்லி மிரர், நியூஸ் ஆஃப் த வேர்ல்டு இப்படிங்கிற பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தவர். அதாவது இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது வந்து முஸ்லீம்களை குறை சொல்லணும் அப்படிங்க ஆப்கானிஸ்தானுக்கு போகிறார். அப்படி அவங்க கிளம்பி போகும்போது அவங்களுக்கு வந்து விசா கிடையாது. விசா இல்லாமலேயே வந்து அந்த அரசாங்கத்துக்கே தெரியாமல் ஒரு பத்திரிகையாளராக நம்ம எப்படியாவது அந்த செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும். ஏன்னா தாலிபான்களுங்க வந்து ரொம்ப மோசமான தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க என்னதான் நோக்கம், அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கழுதையில் பயணம் போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கழுதை பயணம் சரியாக தெரியல. இவங்க புர்கா போட்டுட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கழுதை வந்து கீழே தள்ளி விட்டுடுது. அப்படி தள்ளி விடும் போது அந்த புர்கா வந்து விலகிடுது. அப்போ தான் இவங்க வந்து அந்த உளவாளி அப்படிங்கிறத வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சிறையில் வச்சிடுறாங்க. அவர்கள் வந்து வெளியில் வந்தாங்க. 11 நாட்கள் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களுடைய பிடியில் இருந்துட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் வந்து இஸ்லாம் என்பது எவ்வளோ பெரிய உன்னதமான மார்க்கம் அப்படிங்கிறத இப்போ தான் உணர்றாங்க. உணர்ந்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிற இதுதான், ஐ வில் டெல் யூ சம்திங் நவ் and this is straight from the heart. I would rather spend 2 months in a Taliban prison than the 2 days in Israel. அது என்ன அதனுடைய அர்த்தம்னு சொன்னால், நான் இப்போது உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இது என்னுடைய இதயத்திலிருந்து நேரடியாக வருவது. அதாவது இஸ்ரேலுடைய சிறையில் 2 நாட்கள் இருப்பதை விட 2 மாதங்கள் தாலிபான்கள் சிறையில் கழிப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். அதாவது தாலிபான்கள்கிட்ட நான் வந்து 2 மாதங்கள் கூட அவங்களுடைய சிறையில் நான் இருந்துருவேன். ஆனால் இஸ்ரேல்கிட்ட வந்து 2 நாள் கூட என்னால் இருக்க முடியாது. இதை சொல்லிட்டு தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யொன்னி ரெட்லி பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி உலக அளவிலே இஸ்லாமிய மார்க்கம் மீது கட்டவிழ்த்தப்படுகின்ற பொய்களுக்கு எதிரான குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய ஒரு போராளியாகவும் தன்னை அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும்.